Hey guys, welcome back. ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் ஆக போகுது. பட் பிராண்ட் சைட்லேருந்து பார்த்தோன்னா பெரிய அளவுக்கு சம்பவம் எதுவும் பண்ண மாதிரி தெரியல. ஸோ இத்தனை நாள் வந்து சம்பவத்தை ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணி நம்மளை டார்ச்சர் பண்ண மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து நம்மளே வந்து ஏங்க வச்சுட்டாங்க. ஸோ எப்படா சம்பவம் பண்ணுவீங்க அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. பட் இந்த மந்தில் வந்து பெரிய அளவுக்கு வந்து சம்பவம் யாரும் பண்ண மாதிரி தெரியல. பட் மோட்டோ திடீர்னு வந்து சம்பவம் தானே, தரமான சம்பவம் நாங்களே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்துட்டாங்க. ஃபைனலாக இன்னைக்கு இந்தியாவில் மோட்டோரோலா சைட்லேருந்து H20 சீரிஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த H20 சீரிஸில் எத்தனை ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, முக்கியமான விஷயமே வந்து ப்ரைசிங் தான். நம்ம ஊரில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து என்ன ப்ரைஸிங்கு கொண்டு வந்திருக்காங்க எல்லா விஷயமே வந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த H20 சீரிஸில் மொத்தமாக வந்து 2 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. H20 ஃபியூஷன், அதுக்கப்புறமா H20 தான் இப்போதைக்கு நம்ம பார்த்தோன்னா இந்தியாவோட ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குயிக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட்டே வந்து நம்ம மங்களகரமாக டிஸ்பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 6.7 இன்ச் கொண்ட ஒரு சூப்பர் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து அந்த 1 பில்லியன் கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 10 பிட் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் HD ரெசல்யூஷன் இருக்குது இதில். பட் மோட்டோ H20ல் பார்த்தோன்னா 144 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. 576 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. H20யோட தம்பி இந்த 20 ஃபியூஷனுக்கு பார்த்தோன்னா 90 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மோட்டோரோலாவில் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து AMOLED டிஸ்பிளே ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளேயோட ஸ்பெக்கு நம்ம பார்த்தோன்னா காம்படிட்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல டஃப்பான காம்படிஷன் கொடுக்குற மாதிரி தான் வந்து ஸ்பெக்ஸை கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம கேமரான்னு பார்த்தோன்னா 2 ஸ்மார்ட் ஃபோனோட ஃப்ரண்ட் கேமரா வந்து 32 மெகா பிக்சல் அந்த சென்டர் பஞ்சோல் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. ரியர் கேமரான்னு வந்து 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து பின்னாடி 3 கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அதில் மெயின் கேமரா நம்ம பார்த்தோன்னா 108 மெகா பிக்சல் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங்கோட HM2 சென்சார் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து அவங்க எங்கேயும் மென்ஷன் பண்ணல. இதுக்கு முன்னாடி இதே சென்சார் யூஸ் பண்ண ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் பர்ஃபார்ம் பண்ணல. என் மோட்டோலேயே வந்து G60லேயே வந்து இதே 108 MB கேமரா தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் பேப்பரில் வேணால் நம்ம சொல்கிறது வந்து 108 மெகா பிக்சல் அப்படின்னு பெருசாக பில்டப் வேணால் கொடுத்துக்கலாம். பட் ரியல் வேர்ல்டில் மோட்டோரோலா இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வரும். அண்ட் எட்ஜ் ஃபியூஷனுக்கு பார்த்தோன்னா செகண்டரி கேமரா வந்து 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா, மூணாவது வந்து ஒரு மேக்ரோ சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கேமரா மாடியூல் பார்க்குறதுக்கு வந்து iPhone 11 டிசைனை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அடுத்து H20யோட செகண்டரி கேமரான்னு வந்து 16 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய நார்மல் 8 MP கம்பேர் பண்ணும்போது மெகா பிக்சல் கேம் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல அப் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. பட் இதுலேயே இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, மேக்ரோ வந்து சேர்த்து இந்த அல்ட்ரா வைட்லேயே வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும். பட் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் எந்த அளவுக்கு இருக்கும் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இப்போதைக்கு வந்து நம்ம மொபைல் கேமராவோட மேக்ரோ சென்சார் எல்லாமே வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் ஷாமி ஃபோன்ஸில் அந்த Redmi Note 10 Proல எல்லாமே வந்து டெலிமேக்ரோ கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்து மூணாவது வந்து 8 MP டெலிஃபோட்டோ சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து 3x ஆப்டிக்கல் ஜூம் சப்போர்ட் இருக்கு. இந்த H20யோட கேமரா செட்டப் நம்ம பார்த்தோன்னா ஒரு வெர்சடைல் கேமரா செட்டப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு ஹையர் ரெசல்யூஷன் கொண்ட அல்ட்ரா வைட் கேமரா இருக்குது, டெலிஃபோட்டோ சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹையர் ரெசல்யூஷன் மெயின் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து டெலிஃபோட்டோ அதுவும் இந்த பட்ஜெட்டில் நம்ம பார்க்குறது வந்து பெரிய அபூர்வமாக தான் இருக்குது. பெக்ஸ் வைஸ் பார்க்கணுன்னா கேமரா கேம் வந்து வேறு லெவலில் அப் பண்ணியிருக்காங்க. பட் ரியல் வேர்ல்டில் அந்த மெயின் கேமரா ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலே போதும் தான் இருக்குது. பட் கண்டிப்பாக வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் இதை பற்றி தெரிய வரும். சாஃப்ட்வேர் நம்ம பார்த்தோன்னா 2 ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 11 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. பட் மோட்டோவோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி உங்களுக்கே தெரியும், நியர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். ப்ளோட்வேர் நம்ம பார்த்தா கூட பெருசாக எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. மோட்டோட ஆக்ஷன், மோட்டோ கெஸ்டர் சப்போர்ட் இந்த ஆப் மட்டும் தான் இருக்கும் அதில். இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற UI கம்பேர் பண்ணும்போது ப்ளோட்வேர் ஃப்ரீ ஒரு நீட் அண்ட் க்ளீனான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மோட்டோரோலா சைட்லேருந்து திங்க்ஷீல் மொபைல் செக்யூரிட்டியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு ஹார்ட்வேர் லெவலில் வந்து ப்ரொடக்ஷன் இருக்குதா அவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க. பட் அது வந்து அவங்க பெரிய அளவுக்கு வந்து எதுவும் ரிவீல் பண்ணல. மேபி சாம்சங்கில் நாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி சிமிலரான செட்டப்பாக கூட இது இருக்கலாம். அடுத்து நம்ம பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோன்னா H20 ஃபியூஷன் பார்த்தோன்னா Dimensity 800U யூஸ் பண்ணியிருக்காங்க. 800Uவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் கவர் பண்ணது தான். Realme X7ல் பார்த்துருக்கோம். ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசர், பை த சேம் டைம் வந்து நல்ல எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது. ப்ளஸ் கேமிங் வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. மீடியாடெக்கில் அதுவும் இந்த மிட் ரேஞ்ச் சீரிஸில் நம்ம பார்த்தோன்னா ஒரு நல்ல கேப்பபிளான ப்ராசர் தான் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. மோட்டோரோலா வந்து 750G போகாமல் Dimensity 800 போனது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. பட் ஸ்டில் கேமரா கேம் வந்து இவங்க எந்த அளவுக்கு அப் பண்ணுறாங்கன்னு கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுவே H20 நம்ம பார்த்தோன்னா குவால்காமோட ரீசெண்டாக லான்ச் பண்ண Snapdragon 778G தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 778Gயோட சிந்தட்டிக் பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது Snapdragon 855யோட ஸ்லைட்டாக ஒரு பெட்டரான ஸ்கோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. போன ஜென்ரேஷன் Snapdragon 765 and 768G கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து CPU and GPUவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து மேசிவான ஒரு அப்கிரேட் நம்மளால் பார்க்க முடியுது. ப்ளஸ் ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட காம்பினேஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்மூத்தரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸ்டோரேஜ் நம்ம பார்த்தோன்னா H20 ஃபியூஷன் வந்து 6+128, 8+128 2 வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க.
UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட், LPDDR4X RAM தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே H20 பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மேசிவான அப்கிரேட் தான். 8+128GB வருது. UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட், LPDDR5 RAM சப்போர்ட்லாம் இருக்குது. 778G யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பெட்டர் UFS ஸ்டோரேஜ், லேட்டஸ்ட் RAM எல்லாமே வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியல் வேர்ல்டில் வந்து கண்டிப்பாக அந்த ஃபோனை யூஸ் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். லைட்டர் ஸ்கின்னான ஒரு சாஃப்ட்வேர் ப்ளஸ் வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஹார்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஹைப்ரிட் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. பட் பேஸ் வேரியண்ட்டே வந்து 128GB இருக்கிறதுனால ஓரளவுக்கு நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். பட் ஸ்டில் 256GB வேரியன்ட் கொடுத்துருந்தாங்கன்னா சில யூசர்ஸ்க்கு வந்து அது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்திருக்கும். H20 Fusion பார்த்தோன்னா 5000 mAh பேட்டரி, 30W சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. H20 நம்ம பார்த்தோன்னா 4000 mAh பேட்டரி, 30W சார்ஜர் தராங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட பில்ட் அண்ட் டைமென்ஷன் பார்த்தோன்னா H20 வந்து சைடில் அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க, பேக் சைடு வந்து பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட்னு பார்த்தோன்னா 163 grams இருக்குது, 6.9 mm திக்னஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் நம்ம பார்த்தோன்னா Gorilla Glass 3 ப்ரொடக்ஷன் ப்ளஸ் ஓலியோஃபோபிக் கோட்டிங் வந்து கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்சஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாகவே அட்ராக்ட் ஆகும். அதுவே H20 Fusion நம்ம பார்த்தோன்னா பேக் பிளாஸ்டிக், சைடு ஃப்ரேமும் வந்து பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. வெயிட் நம்ம பார்த்தோன்னா 185 grams இருக்குது. திக்னஸ் வந்து 8.25 mm திக்னஸ் இருக்குது. ஸோ வெயிட் அண்ட் திக்னஸ் இந்த இடத்துல வந்து போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணி இந்த வாட்டி ரொம்பவே கம்மி பண்ணியிருக்காங்க. ஏன்னா Moto G 5Gலாம் பார்த்தோன்னா 10 mm திக்னஸ் கொடுத்துருந்தாங்க. அது கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பெட்டர். மற்றபடி கலர்ஸ்னு பார்த்தோன்னா H20 Fusionல் வந்து சைபர் டீல் அப்படின்னு ஒரு கலர் சொல்கிறாங்க. பட் இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு க்ரீனு ப்ளூ மிக்ஸ் பண்ண கலர் மாதிரி தான் இருக்குது. இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களே கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து ஒரு கிரே கலர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக இந்த H20 Fusion 2 கலரில் இருக்குது. H20 நம்ம பார்த்தோன்னா க்ரீன் அண்ட் சில்வர் கலர், அதுவும் வந்து 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. மல்டிமீடியா நம்ம பார்க்கும்போது 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து பாட்டமில் ஒரு சிங்கிள் ஃபயரிங் ஸ்பீக்கர் தான் இருக்குது. டூவல் ஸ்பீக்கர் செட்டப்பாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா காம்படிட்டர்ஸ் எல்லாருமே இப்போ டூவல் ஸ்பீக்கர் செட்டப் அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க. பட் ஸ்டில் சிங்கிள் ஸ்பீக்கரே வந்து ஓரளவுக்கு லவுட்னஸ் நல்லா இருந்தாலே வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து 5G ஸ்மார்ட் ஃபோனை தான் இதை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. H20 Fusion நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. H20 நம்ம பார்த்தோன்னா நான் சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு 11 பேண்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த பட்ஜெட்டில் நம்ம பார்த்தோன்னா ஒரு ஹையஸ்ட் 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸாக தான் இருக்குது. பட் ஸ்டில் இது ஃபியூச்சர் ப்ரூஃப் அப்படி இப்படின்னு எத்தனை பேர் சொன்னாலுமே வந்து 5G வரத்துக்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம மாற்றி வேறு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். சார் வேல்யூன்னு பார்த்தோன்னா H20க்கு வந்து ஹெட் வந்து 1.37 W/kg இருக்குது, பாடி வந்து 1.38 W/kg இருக்குது. பட் H20 Fusion நம்ம பார்த்தோன்னா சின்ன தம்பிக்கு வந்து சார் வேல்யூ கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. ஹெட்டுக்கு வந்து 1.28 W/kg இருக்குது, பாடிக்கு வந்து 1.30 W/kg. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட சார் வேல்யூமே வந்து 1 வாட்டுக்கும் கிராஸ் பண்ணி தான் போகுது. யூஸ்வலாகவே வந்து மோட்டோ ஃபோன்ஸில் சார் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஃபைனலாக நம்ம ப்ரைஸிங் பார்த்தோன்னா H20 Fusion 6+128GB மாடல் வந்து 21,500 லான்ச் பண்ணியிருக்காங்க. 8+128GB வந்து 23,000 ஒரு 1,500 ரூபி ப்ரைஸ் டிஃபரன்ஸில் ஒரு 2GB RAM எக்ஸ்ட்ரா கிடைக்குது. H20 பார்த்தோன்னா சிங்கிள் வேரியன்ட் தான் 30,000 ₹1 கம்மியாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். Dimensity 800U பவர்ட் இந்த H20 Fusion நம்ம பார்த்தோன்னா 21,500 வந்து ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்குது. ஏன்னா இதே 25,500 ரூபீஸ் ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் மற்ற ஸ்மார்ட் ஃபோன் நம்ம பார்த்தோன்னா 750G பவர்ட் ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்குது. 750G ஃபோன்ஸ் எல்லாமே வந்து நானும் நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் டெஸ்ட் பண்ண வரைக்குமே வந்து பர்ஃபார்மன்ஸ் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் அதை கம்பேர் பண்ணும்போது Dimensity 800U வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இதே Dimensity 800U பவர்ட் ஸ்மார்ட் ஃபோன் மற்ற பிராண்டில் நம்ம பார்த்தோன்னா Narzo 30 Pro 15,000க்கு இருக்குது. Realme X7 வந்து 18,000-19,000 செல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா ஒரு க்ளீனான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது, ஹை கெப்பாசிட்டி பேட்டரி. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காகவும் வந்து சில இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்குது. பட் அந்த 108 MP கேமரா வந்து நம்ம பெருசாக கன்சிடர் பண்ண தேவையில்ல. 21,500க்கு வந்து மற்ற காம்படிட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்குது. H20 நம்ம பார்த்தோன்னா 30,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. 4,000 mAh ஒரு நல்ல பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. ஸ்டில் அது ஒரு லைட் வெயிட் ஸ்மார்ட் ஃபோன். பட் 4,000 mAh பேட்டரி இருந்தால் அதுக்கு வந்து 144 Hz ஒரு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் வேறு இருக்குது. 778G வந்து 144 Hz ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. பட் ரியல் வேர்ல்டில் அது எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ப்ளஸ் பேட்டரி தான் வந்து சீக்கிரமாக ட்ரெயின் ஆகும். நார்மலாக 120 Hzலேயே வந்து பேட்டரி உறிஞ்சி எடுத்துடும். இதில் 144 Hzனா சொல்லவே தேவையில்ல. அதுவும் இல்லாமல் டச் சாம்பிளிங் ரேட் வேறு இதில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ பேட்டரி தான் வந்து கொஞ்சம் ஒரு கன்சர்னாக இருக்குது. அதுவே வந்து 90 Hzக்கு ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். பட் ஸ்டில் நம்ம கண்டிப்பாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து ரியல் வேர்ல்டில் பேட்டரி லைஃப் கேமராலாம் எப்படி இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியும். அதே ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய Dimensity 1200 பவர் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்லைட்டாக பெட்டராக இருக்கும். பட் மோட்டோ நம்ம ஏன் கன்சிடர் பண்ணோன்னா அந்த க்ளீனான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் இந்த AMOLED டிஸ்பிளே, ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் இதெல்லாமே வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட்டாகவே இருக்குது. ஸோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் நினச்சிட்டீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் H20 Fusion ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம சேனலில் கவர் பண்ணலாம்.
பண்ணலாமா வேண்டாமா நீங்கள் உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து கீழே ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.